அதிகாலையில் தங்கையிடம் இருந்து வந்த அழைப்பால் நிலைகுலைந்து போயிருக்கிறார் அஸ்வின். சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்தில் துடித்துக் கொண்டிருந்த தங்கையை காப்பாற்ற முடியவில்லையே என்ற கையற நிலை அவரை கலங்கடித்திருக்கிறது. அஸ்வினுக்கு அழைப்பு வந்த அதே நேரம் மதுரை தீயணைப்புத் துறைக்கும் தகவல் பறந்திருக்கிறது. உடனே களத்தில் இறங்கிய வீரர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கண்ணீரும் கம்பலையுமாக காட்சியளிக்கும் இந்த இடம் மதுரை கற்றாபாளையம் தெரு. இங்கு 2 தளத்தை கொண்ட விசாகா பெண்கள் தங்கும் விடுதி பல ஆண்டுகளாக இயங்கி வந்திருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45ற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த விடுதியில் தங்கி பணிபுரிந்தும் படித்தும் வருகின்றனர். விடுதிக்கு அருகிலேயே பேருந்து மற்றும் ரயில் நிலையம் இருந்ததால் அடிப்படை வசதிகள் குறைவாக இருந்தபோதும் பெரும்பாலானவர்கள் இந்த விடுதியை தேர்ந்தெடுத்து தங்கியிருக்கிறார்கள். விடுதியில் நீண்ட நாட்களாகவே செயல்படாத ஃப்ரிட்ஜ் ஒன்று மின் இணைப்பு துண்டிக்கப்படாமல் இருந்துள்ளது. சம்பவத்தன்று மின்கசிவு ஏற்பட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து நச்சு புகை வெளியேறி இருக்கிறது. அதிகாலை 4 மணிக்கு நடந்த இந்த பயங்கரம் விடுதியில் இருந்த பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. பரிமளா என்ற ஆசிரியைதான் நிலைமையை உணர்ந்து கொண்டு 2 தளத்திற்கும் ஓடி அறையில் இருந்தவர்களை எழுப்பிவிட்டிருக்கிறார். 2வது தளத்தில் இருந்த பெண்கள் மொட்டை மாடிக்கு சென்று உயிர் பிழைத்திருக்கிறார்கள். முதல் தளத்தில் இருந்தவர்கள் வெளியே தப்பி ஓடி இருக்கிறார்கள். நச்சு புகையை சுவாசித்ததால் 6 பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரிமளா, சரண்யா என்ற ஆசிரியர் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 4 பேர் எல்லீஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் போலீசார் விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். அதில்தான் விடுதியை பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த விடுதி பல ஆண்டுகளாக குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. பழமையான கட்டிடம் என்பதால் எந்நேரத்திலும் அதனால் ஆபத்து ஏற்படும் என்பதால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாநகராட்சி நிர்வாகம் அதை உடனே இடிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஆனால் விடுதியின் உரிமையாளர் அதை கண்டுகொள்ளவில்லை. அதேபோல் தனியார் விடுதிகள் இயங்குவதற்கான உரிய அனுமதியை விசாகா பெறவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எச்சரிக்கை விடப்பட்டும் அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இயங்கியதும் இந்த விபத்துக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டடங்களுடைய கணக்கெடுப்பு செய்து அந்த கணக்கெடுப்பு செய்த கட்டடங்களுக்கு ஒரு விதிமுறை மீறி இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை கொடுக்கக்கூடிய மதுரை மாநகராட்சியும் சரி, அதை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய உரிமையாளரும் சரி, அதை கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க கொடுத்த நோட்டீஸ்களை முறையாக கண்காணித்து அந்த கட்டடங்களை அப்புறப்படுத்துறது, அப்புறம் அந்த கட்டடங்களை புனரமைப்பு செய்வது, இடிச்சிட்டு புதுசாக கட்டுறது போன்ற வேலைகளில் அந்த உரிமையாளர்களை கொண்டு வரணும் என்பதை மதுரை மாநகரத்தினுடைய மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். விசாரணை முடிவில் போலீசார் விடுதியை நடத்தி வந்த இன்பா ஜெகதீஷ் என்ற பெண்ணை கைது செய்துள்ளனர். முழு விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவத்தில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரலாம் என்று சொல்லப்படுகிறது.